ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அர்ச்சனா தினேஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஷ்ணுவை சார மாதிரியே கேள்வி கேட்டு தினேஷ்க்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. என்ன ஆச்சு, அப்படி என்ன அர்ச்சனா சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று நைட் வந்து தினேஷும் விஷ்ணுவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நார்மலாக அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ அர்ச்சனா வந்து திடீர்னு குதிச்சாங்க. குதிச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது, எதுக்கு என்னை யாருமே வேலை செய்ய மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையே எடுத்தாங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை நாமினேட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லி தான் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணாங்க. என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து வேலையே செய்ய மாட்டாங்க, இவங்க ஒரு வேலை செய்ய சொன்னால் அதை வந்து எல்லார்கிட்டையுமே செய்ய சொல்கிறாங்க, அந்த வேலையை இவங்களே செய்யலாம், அப்படி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்களை நாமினேட் பண்ணாங்க. இது இவங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆன உடனே இதை வந்து கேட்குறாங்க, தினேஷ் கிட்டேயும் விஷ்ணுவும் இருக்கும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னை எல்லாரும் நாமினேட் பண்ணும்போது நான் வேலை செய்யலைன்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் அப்படி என்ன வேலை செய்யாமல் இருந்துட்டேன், என்னை வேலை செய்யலைன்றதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, நான் வேலை செஞ்சதை ஏன் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் கூட நேற்று சொன்னீங்க நான் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன வேலை செய்யாமல் இருந்தேன், ஏன் நான் இங்கே உப்புமா கிண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் உப்புமாலாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான் மட்டும் தனியாளாக தானே செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொன்னாங்க. தினேஷ்க்கு கோவம் வந்துருச்சு. பின்ன கோவம் வராமல் எப்படி இருக்கும், இவங்க ஒரு வேலையும் செய்யாமல் வேலை செஞ்சேன்னும் போது அப்போ வேலை செஞ்ச இவருக்கு கோவம் வருமா வராதா? உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அர்ச்சனா நான் ஒன்றும் ஒன்று வேலை செய்யலன்னா யாரும் இங்கே சொல்லவே இல்லை, அங்கே வந்து எல்லாரும் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்கிற இடத்துல 100 வேலை நீ மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தனா கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்யும், அதனால தான் அவங்க வந்து சொன்னாங்களே தவிர்த்து நீ வேலை செய்யலன்னு யாருமே சொல்லலை, உனக்கு கொடுத்த ஒரு வேலையை இன்னொருத்தவங்களுக்கு நீ அசைன் பண்ணுற அப்படின்றதுனால தான் சொன்னாங்க. நீ குக் பண்ண சொன்னால் அதுக்கு என்னென்ன சிம்பிளான விஷயமோ, ஒரு உப்பு தேவையோ இல்லை ஒரு கொத்தமல்லியோ பச்சை மிளகாய் தேவையோ அது நீயே எடுத்து போட்டுக்கலாம், ஆனால் அதை நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற, அதுதான் பெரிய பிரச்சனையாகுதே தவிர்த்த இது வந்து மெச்சது எதுவுமே பிரச்சனையாகலைங்க. இப்போ நான் ஒரு வேளை அங்கே இருந்தேன் அப்படின்னா இது எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்க அப்படின்னா நான் கிண்டலாக உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீயே எடுத்துக்கோ, நீயே பாராமா உன்னால் முடியாதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், நீயும் அதை கிண்டலாக எடுத்துக்கிட்டு போயிடுற, அதுக்கப்புறம் நீ அந்த வேலையை நீயே செஞ்சிடுற என்கிட்ட சொல்கிற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி நீ மற்றவங்க யாராச்சும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது எப்படி சகிச்சுப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அதை ஏன் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற, ஸோ அவங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, வேலை செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் அந்த வேலையை சொன்னீங்கன்னா நீங்கள் வேலையை சொன்னீங்கன்னு தானே சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து உடனே சொல்கிறாங்க, நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன், நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்போது இந்த வேலையை தானே மெயினான குக்கிங்கை தானே பார்ப்பேன், அப்போ இதர வேலையெல்லாம் மற்றவங்க தானே பார்க்கணும் அப்படின்னதுக்கும் தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த குக்கிங்ன்றது வந்து சும்மா கிண்டுறது மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் உனக்கு என்னென்ன தேவைன்னு நீ நினைக்கிறோ டக்கு டக்குன்னு அதெல்லாம் செய்யறது தான், மற்றவங்க எல்லாருமே மெயின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நீ செய்கிறது அந்த குக்கிங் ஒன்று தான், அதையுமே ஒழுங்காக பண்ணலை, அதுக்குமே ஒரு 20 ஆளை கூப்பிடுற அப்படின்னும் போது யாருக்கா இருந்தாலுமே கோவம் வரதா செய்யாச்சுன்னா இது நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், உன்னை தப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்காத, உன்னை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காத, இது உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நானாக இருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன், மற்றவங்களா இருக்கிறதுனால தான் இந்த ரியாக்ஷன் ஒன்று வந்துச்சு, அதனால தான் நீ நாமினேட் ஆன அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ச்சனா ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்த ஆமான்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து இவங்க வேலை செய்யலை அப்படின்றது வந்து இவங்க எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட வேலை சொன்னதாக இருக்கட்டும், யாருமே வந்து புதுசாக அர்ச்சனா மேலே எதுவுமே திணிக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தையும் இவங்க சின்ன விஷயத்தையும் இவங்க மேலே ஏதோ ஒரு சின்ன குறை மாதிரி சொன்னால் கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கி அது ஒரு பெரிய லைம்லைட் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவை பற்றின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.